ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டே 43 பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இன்னைக்கு எடுத்த உடனே என்ன பண்ணாங்க? பிரஜின், சாண்ட்ரா, பாரு, திவ்யா இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு அப்படியே ஒரு டிஸ்கஷன் போட்டுட்டு இருந்தாங்க. யாரை நாமினேட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு கேங்காக தூக்கணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து அப்படியே சும்மா இன்னைக்கு ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருந்தாரு. எல்லாரையும் கூப்பிட்டு என்ன ஆச்சு, எப்படி இருக்கு, திட்டு வாங்கினீங்களா, ஓகேவா, இந்த வாரம் வந்து இந்த டாஸ்க்லாம் எப்படி செய்ய போறீங்கன்னு ஆர்வமாக இருக்கேன், எனக்கே ஒரு ஆர்வத்தில் இருக்கேன் அப்படின்னு சும்மா அப்படி போட்டு ஜாலியாக கலாய்ச்சிக்கிட்டு இருந்தார் இன்னைக்கு. ஏன்னா நான் நினைக்கிறேன் அந்த இதெல்லாம் பாட்டு வாங்கிட்டு அடுத்த நாள் ரொம்ப எல்லாம் டவுனாக இருப்பாங்க, அவர் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுவோம். இல்லாட்டி ஒன்றும் செய்ய மாட்டாங்க, ஏற்கனவே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க, அதனால் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் டாஸ்க் ஓப்பன் அப்படின்னு அது வந்து கொஞ்சம் உள்ளே போன சில பேர் வெளில இருந்தாங்க, அங்கங்கே இருந்தபடி அப்படியே நாமினேட் பண்ணணும், ஓப்பன் நாமினேஷன் அப்படின்னால இதில் வந்து அவரை பிக் பாஸ் அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தாரா. இவங்க இங்கே குரூப் ஒரு பிளான் போடுறாங்க, அங்கே ஒரு குரூப் ஒரு பிளான் பண்ணுறாங்க, அந்த அன்பு கேங் ஒன்று இருக்குது இந்த பக்கம் அப்படின்ட்டு. அப்போ நாமினேஷன் வந்தது. நாமினேஷன் ஆச்சுன்னா எல்லாரும் வந்துட்டாங்க எக்ஸப்ட் காமு அண்ட் வினோத். அப்புறம் எஃப்ஜே பண்ண முடியாது. இந்த 3 பேரை தவிர எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த 3 பேர் தான் இந்த இன்சூரன்ஸ் டாஸ்க்கு வேறு வந்தாங்க. அதை முடிச்சுட்டு நடு சென்டர் அப்படின்னு ஒரு வெப் சீரிஸ், அதை அந்த டீம் ஹோல் டீம் வந்து அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ப்ரொமோட் பண்ணிட்டு எல்லாரும் பேசினாங்க. பேசி முடிச்சு ஒரு கேம் வச்சாங்க. பட் ஆனால் எல்லாம் நாங்கள் வந்து 4 மாதம் ட்ரைனிங் போய் பேஸ்கெட் பால்லாம் கற்றுக்கிட்டோம் அப்படின்ட்டு வந்தாங்க. பார்த்தா ஒரு கோல் கூட போட முடியல அவங்க அந்த டீமு. நமக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அந்த கதையே வெப் சீரிஸ் கதையே வந்து டோட்டலாக பேஸ்கெட் பால் கதை தான். இதில் வந்து பிக் பாஸ் வின் பண்ணிடுச்சு, 6 கோல் போட்டாங்க. அதை முடிஞ்சிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, பிக் பாஸ் வந்து சொன்னார் ஓகே ஒரு டாஸ்க் அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் வந்து அவங்களோட யாரை நீங்கள் காம்படிட்டராக நினைக்கிறீங்க, யாரை வந்து நீங்கள் வந்து அவங்களாம் எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது, அவங்களாம் அப்படியே துச்சமாக தூக்கி போட்டலாம், அவங்கள கன்சிடர் பண்ணல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு எல்லாரும் வந்து அப்படி அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இது அப்படின்னா, நம்ம வந்து பாரு எப்போதும் சொல்லுவோம்ல, நம்ம அவங்களோட எனிமி. அப்போ நாமினேட் பண்ணுறப்ப விக்ரமை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க, அவர் வந்து விக்ரம் அப்படின்னு. அப்புறம் இங்கே வந்து என்ன சொன்னாங்க, விக்ரம் வந்து எனக்கு அவர் வந்து போட்டியே இல்லை அப்படின்னு. ஆனால் அவங்க லிஸ்ட் பண்ணுறாங்க, அவ்வளோ பாயிண்ட்ஸ் அவரை பற்றி லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேருந்து என்ன தெரியுது, அவர் தான் மெயின் ஆப்போசிஷன் காம்படிட்டராக அவர் அவங்க சூஸ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் அதை சூஸ் பண்ணல. அப்படி தான் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதில் வந்து என்னென்னா ஒரு சில பேரை மட்டும் நம்ம பார்ப்போமே. விக்ரம் வந்து கானா சொன்னார். கானா வந்து ஏன்னா அவர் அந்த டைமிங்கு கவுண்டர்லாம் பயங்கரமாக பண்ணுறதுனால நான் தான் காமெடி பண்ணுவேன்னு பார்த்தா என்ன அது அவர் காம்படிட்டராக இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவர் வந்து பாரு சொன்னார், நான் கன்சிடர் பண்ணவே இல்லைன்னா. அதுக்காகவே வந்து பாரு வந்து இவர் சொல்லிட்டாங்க. அப்புறம் கனி வந்து விக்ரம் சொன்னாங்க. அப்புறம் காமு. இதில் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த கனியோட ரியல் ஃபேஸ் அப்படியே தெரிய வருது எல்லாமே. என்னென்னா நம்ம ரொம்ப ஸ்வீட்னஸ். நேற்று அன்றைக்கி சொன்னாங்க என்னோட ஷீல்டு வந்து ஸ்வீட்னஸ் அப்படின்னாங்க. அந்த ஸ்வீட்னஸ்லாம் எங்கே காணா போச்சுன்னு தெரியல. இவங்களும் மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாமினேட் பண்ண உடனே வந்து மோக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் ஓடி இருந்தது பிக் பாஸ் இன்னைக்கு ஃப்ரெண்ட். நத்திங் மேட்ச். ஆனால் அவ்வளோதான். இப்போ வந்து நாளைக்கு என்னன்னு பார்ப்போம்.